உலகத்திலேயே எந்த ஒரு நடிகனும் 10 கதாபாத்திரங்களில் ஒரு குட்டையா, ஒரு உயர்ந்த மனிதனா, ஒரு பாட்டியா நடித்ததே கிடையாது. அதனால்தான் அவர் உலக நாயகன். நான் என்ன சொல்றது அவர் நடிப்பை பத்தி? எதை சொல்றது சொல்லுங்க, எதை சொல்றது? அந்த நாயகன்ல வந்துட்டு அந்த பாடியை பார்த்து அழுது சொல்றதா? மூன்றாம் பிறகு வந்து ஸ்ரீதேவியை பார்த்து நான் தான் அது சொல்லி வந்து கொடகு மாதிரி பண்றது அது சொல்றதா? அந்த தெனாலி படத்துல இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ஒரு 3-4 நிமிஷம் சிங்கள பாஷையில வந்து அப்படி பேசி அந்த டைமிங்ல சொல்ல அதை சொல்றதா? நான் எதை சொல்றது அவரை பத்தி? சார்லி சாப்ளினுக்கு ஒரு ஸ்மைலிங் இருக்கும் ஃபேஸ்ல. அவர் ஸ்மைல் பண்ணுவார். அத கூட அப்படியே வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு சொன்னா அவர் நடிகனுக்கு நடிகன். அந்த சார்லி செல்லப்பா கேரக்டர் வந்து தமிழ்நாட்டு நடிகர்கள் மட்டும் இல்ல, ஓல் இந்தியாலே எந்த ஆர்டிஸ்டும் கேரக்டர் ஓடிக்க முடியாது. அபூர்வ ராகங்கள் ஒரு லென்த்தி ஷாட், அது வந்து புதக வாசிக்கிட்டு அது வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. கேபி சார் சொல்றாங்க இந்த ஷாட் பார்த்து. சரி சார் ஒரு வாட்டி கேட்டாங்க. கேட்டுட்டு இன்னொருத்தங்கிட்ட கமல் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது ஷார்ட் ரெடின்னு சொன்ன உடனே பாலச்சந்திரன் சார் வந்து கூப்பிட்டு என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ வந்து கொடுக்கறது கொஞ்சம் டைம், நீ வந்து பாருங்க சார். நான் ரெடி சார். ரெடியா? அப்படி பார்க்கல. இல்லை சார் டேக் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஷாட்ல லென்த்தி ஷாட் முருதங்க வாசிக்கிறது. அதை பார்த்து சரி நான் வில்லன் தான் ஆகணும் தான் மைண்ட்ல இருந்தது, பட் கொஞ்சம் ஹீரோ ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் எங்கேயோ ஆசை இருந்தது. இதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வராது. ஈவன் அவர்கள் படம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கையில் இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அந்த பொம்மையை வந்து வாயை அசைச்சு அதை வந்து த்ரோட்ல வந்து அதையோ காமிச்சு இவரு ஆக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து யாராலும் சாதாரணமாக செய்ய முடியாது. அவருடைய வந்து ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் அது. அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அது மக்களுக்கும் சொல்ல பார்க்கிறாரு, சொல்லணும் சொல்லி துடிக்கிறாரு. அது வந்து சில பேரு அவர் சொன்னது புரியலன்னு சொல்றாங்க. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியும். விக்ரம சொல்ல படம் எடுத்தாரு. அந்த படம் டைரக்டர் வந்து ராஜசேகர். அப்போ தம்பிக்கு எந்த ஊருன்னு நினைக்கிறேன். அந்த படம் கூட பண்ணிட்டு இருக்காரு. வந்து தம்பிக்கு எந்த ஒரு படம் பற்றியே பேச மாட்டார். விக்ரம் பற்றியோ கமல் பற்றியோ ராஜசேகர் பேசிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நுணுக்கம், ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பேப்பர், ஒரு குண்டூசியிலிருந்து இந்த மாதிரி பிரமிச்சு போயிருந்தார். ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதை பத்தி ஒரு புக்கை ஒருத்தர் சொல்லியிருக்காரு சொன்னா அதை மட்டும் விடக்கூடாது. அதை பத்தி மற்றவங்க யார் எழுதியிருக்காரு, யார் சொல்லியிருக்காரு பார்த்து ஆராய்ந்து அதுல என்ன உண்மை அப்படிங்கிறது எடுத்துக்கொள்வார்.